அவன் சக்தி மிக்கவன் என்று எல்லாம் அவனுக்கு நல்ல பெயர்கள், நல்ல சிபாத்துகள், நல்ல அகலாக்குகள், நல்ல நல்ல சிபாத்துகளோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் என்று வந்த அந்த வார்த்தை எவ்வாறுதான் பரக்கத் இல்லாம இருக்க முடியும்? எந்த அளவுண்டா அதை ஓதுவது ஒரு இபாதா, அதனை ஓதுவது ஒரு இபாதா. ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை வழங்கப்படும். நபியர்கள் உம்மத்துடைய நலனின் காரணமாக சொன்னார்கள், குர்ஆன்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை வழங்கப்படும். சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அலிஃப் லாம் மீம் என்று வரக்கூடிய அந்த வார்த்தை, இதெல்லாம் ஒரு வார்த்தை என்று நான் சொல்ல மாட்டேன். இந்த உம்மத்துக்கு அது நன்மை பயக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, எனவே ஓதுங்கள், நன்மை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்காக முயற்சி செய்து கொள்ளுங்கள், நன்மை எழுதிவிட்டு ஆபத்து பிச்சையாவச்சு என்று சொல்வார்கள். அதனை ஓதுவதன் மூலமாக ஒரு நன்மையுடைய ஏடு அது நிறைக்கப்படும். அவருடைய கல்பு பிரகாசமாக ஆகும், ஷைத்தான் தூரமாக ஆகிவிடுகிறான். அவருடைய வாழ்க்கையில் முழு பரக்கத்தையும் முழு அபிவிருத்தியையும் முழு பாதுகாப்பையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறது அல் குர்ஆன்ல. அது பரக்கத்தான ஒரு கிதாப், அதுல எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு வேதம் தான் அல் குர்ஆனுடைய அந்த புத்தகம். உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் கோடான கோடி புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, எத்தனையோ அறிஞர்கள் எழுதி அவங்களோட முன்னுரையில ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா, இதுல நான் செஞ்ச ஆய்வும் இதுல ஏதும் பிழைகள் வந்திருக்கலாம், அப்படி வந்திருந்தா அதை எனக்கு திருப்பி சொல்லித்தாங்க, நான் அடுத்த அச்சகத்திலே மறுபதிப்பிலே நான் அதனை திருத்திக் கொள்கிறேன் என்று தனது அறிவை அங்கு எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் தனது அறிவை மட்டமாக கருதித்தான் அந்த இடத்துல அவர் அவருடைய புக்குக்கு முன்னுரை எழுதுவார். இந்த உலகத்திலே முன்னுரை ஆரம்ப சூறாவிலே இந்த கிதாபுல எந்த பிழையும் இல்லாண்டு 100க்கு 200 அடிச்சு சொல்லப்பட்ட ஒரு வேதம் இருக்கும் என்றால் அதுதான் அல் குர்ஆனுடைய வேதம். சூரா பக்ராவிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றார். ஸாலிகல் கிதாப், இது ஒரு வேதம், இது ஒரு மனிதனுடைய வழிகாட்டி. லா ரைப ஃபீ, இதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலமாக்களுக்கு தெரியும், அரபு இலக்கணம் படிச்சவர்களுக்கு தெரியும் லா ரைப ஃபீனா கருத்து என்னன்னு. சந்தேகத்துக்கு எந்த இடமுமே கிடையாது என்று அதனுடைய ஆரம்பத்திலே அட்டிட்டு கூறப்பட்ட ஒரு புத்தகம் அது குர்ஆனுடைய பிரதியாக இருக்கிறது. இவ்வாறு கூறலாம், எப்படி எந்த அடிப்படையில இவ்வாறு எல்லாம் கூறலாம் என்றால், ஏனென்றால் அந்த குர்ஆன்ல எந்த பிழையும் வரமாட்டாது, எந்த பிழையும் கிடையாது என்பதற்கு அன்புக்குரிய ஆலிமாக்களே, ஹாஃபிஸாக்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, அதுக்குரிய மிகப்பெரிய அது ஏன் காரணம், ரீசன் என்னன்னா, அந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது குறைகள் இல்லாத, அரை குறைகள் இல்லாத, எந்த விதத்திலும் குறைகள் அற்ற ஒரு நித்திய ஜீவனுடைய அவனுடைய வார்த்தைகளால் வெளிவந்த அந்த வார்த்தைகள் அடங்கிய புத்தகம் தான் அந்த குர்ஆனுடைய பிரதி. அந்த பிரதி என்பதில் அது சந்தேகம் இருக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலாவை அடித்து சொல்கின்ற ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் இருக்கும் என்றால் யாருக்கும் காட்டல குர்ஆனை தவிர. இன்னைக்கு முஸ்லிம்கள் ஆகிய நாங்க எங்களோட மத வேத நூலாக பயன்படுத்தக்கூடிய இந்த குர்ஆனை பயன்படுத்தி கொண்டிருப்பதை போல இன்னும் எத்தனையோ பிரமத சகோதரர்கள் அவருடைய மதத்திற்கென புத்தகங்கள் இருக்கின்றன, பைபிள்கள் என்றும் இன்னும் எத்தனையோ வகையான, அது எல்லா மதத்திற்கும் அவர்களுக்கு ஒரு கைட் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அது அவருடைய கரங்களால் எழுதப்பட்டவைகள், அது அவர்களால் முன்னால ஜபூர் என்ற வேதம் இருந்துச்சு, இன்ஜீல் என்ற வேதம், தௌராத் என்ற வேதம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவைகள் எல்லாம் பாதுகாப்பற்றதாக மாற்றப்பட்டு சில விடயங்கள் புதிதாக உள்வாங்கப்பட்டு சில விடயங்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டு தாளத்துக்கு தேவையான விடயங்கள் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, எந்த வேத நூல்லையும் அல் குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வாறு சொன்னதை போல அதனுடைய நம்பகத்தன்மை பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் இந்த குர்ஆனை தவிர வேற எந்த வேத நூல்லையும் இதுவரைக்கும் காட்டையில, இதுக்கு பின்னாலேயும் காட்டையிலாது. ஏன்னா வார்த்தையில வேத வரியில இவ்வாறு கொண்டு வந்து விடலாம், ஆனால் அதுக்குள்ள அந்த உண்மைத்தன்மை இருக்குமா என்பது சந்தேகம். அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், யகூலூன இஃப்தரா குல் இன் இஃப்தரைதுஹு ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹ் வலோ வஇன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லி. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், இதுல சந்தேகம் இருக்க வேண்டாம், நான் சந்தேகம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன்,
உங்களுக்கு இல்ல, இதுவும் அல்லாவிடம் இருந்து வந்தது தான் என்ற இடத்துல டவுட் இருக்கும் என்று சொல்லியிருந்தா, இத மாதிரி ஒரு குர்ஆன்ல ஒரு சூறாவை கொண்டு வாங்க, ஒரு ஆயத்தை கொண்டு வந்து காட்டுங்க, ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்து காட்டுங்கன்னு அல்லாஹ் 1400 வருஷங்களுக்கு முன்னால இருந்து அல்லாஹ் அதுல சொல்லி தருகின்ற அந்த சவாலுக்கு இதுவரைக்கும் விடை கொடுத்த இந்த அறிவாளியும் வர முடியாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அந்த அந்த வார்த்தையோடு போட்டி போடுவதற்கு இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய மாணவிகளே, அல் குர்ஆன் என்பது எமது உயிர். அல் குர்ஆன் என்பது இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இறைவனாக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் இந்த உலகத்தை படைத்தான். இறைவனாக்கு சுப்ஹானஹு வ தஆலா தான் அல் குர்ஆனையும் படைத்தான். இறைவன் தான் இந்த உலகத்தை எல்லாவற்றையும் படைத்து இந்த அகிலத்தை படைத்த அல்லாஹ் இந்த அகிலத்திற்கு நாங்க அலங்காரம் விட்டு கொண்டு பெருமதி போட்டுக்கொண்டு இதுக்கு இவ்வளவு பெருமதி, இது இவ்வளவு அழகானது, இது நல்ல சீனா இருக்குது, இது நல்ல பெருமதியான சொத்தா இருக்குது என்று அதனுடைய தங்கம், வெள்ளி, மரகதம், முத்து என நன்ன படைப்புகளை எல்லாம் பார்த்து நாங்க தான் வாய் விட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இவைகள் எல்லாம் தற்காலிகமான ஒரு விடயத்துக்காக படைக்கப்பட்டவைகள். அல்லாஹ்விடத்திலே இது கொசுவுடைய இறக்கைக்கும் பெருமதியற்றது என்று ஹதீஸ்களிலே இந்த உலகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அல்லாஹ் இந்த உலகத்தில பெருமதி வாய்ந்த ஒன்றாக படைத்திருக்கிறான் என்றால் குர்ஆன். இந்த உலகத்தில நாங்க எதையெல்லாம்